குட் ஈவினிங் ஆல். ஸோ என்னோட ஸ்க்ரீன் எல்லாருக்கும் ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கும் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். நேர்ல இருக்க எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ ஆன்லைன்ல இருக்க எல்லாருக்கும் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குல்ல? நான் என்னோட ஆடியோ ஒழுங்கா கேக்குதா? கேக்குது மேம். ஸோ இன்னைக்கு புக் ரிவ்யூ நான் பண்றேன். என் நேம் ஜனனி. ஹெச்ஆர்என் அட்மின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ புக்கோட டாபிக் வந்து பாமரன் பகவத்கீதை. ஸோ என்னோட பாகங்கள் இன்னைக்கு நான் பண்ண போற ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா 37 to 40 அந்த டாபிக் வந்து இன்னைக்கு நான் வந்து புக் ரிவ்யூ நான் வந்து பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பாகம் 37ல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அனைத்தும் அவன் செயல். இது வந்து பாத்தீங்கன்னா அத்தியாயம் 3ல வருது. அனைத்தும் அவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகம் வந்து 27 to 30. ஸோ அனைத்தும் அவன் செயல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாகம்ல வந்து ஃபுல்லா இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுல என்ன ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நன்றி அப்படின்னா வந்து முடிவுரை அப்படில தான் வந்து வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த டாபிக்ல எப்படி வந்து இந்த பகவத்கீதை அப்படின்றது ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம இங்க புக் ரிவ்யூ அப்படின்னு ஒண்ணு அட்டன் பண்றோம்னா இதுக்கு வந்து நன்றி அப்படின்றதுல ஸ்டார்ட் பண்றாங்க. நன்றினா நம்ம யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டியது இருக்கும். இப்ப நம்ம வந்து இந்த மினிட்ல இப்ப நான் புக் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து இந்த இதுக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து நன்றி சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் பகவத்கீதா அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆனதுக்கு நம்ம வந்து கிருஷ்ணர் அவருக்கு வந்து நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. அவர் தான் வந்து பகவத்கீதா அப்படின்றத ஒண்ணு வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. சோ கிருஷ்ணர் அவர் வந்து உபதேசங்கள் கொடுக்க கொடுக்க வந்து பகவத்கீதா வந்து ஃபுல்லா வந்து தோன்றுச்சு. சோ கிருஷ்ணருக்கு மட்டும் வந்து நன்றி சொன்னா போதுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனர் அவர் வந்து கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின் ஒரு வினாக்கள் அவர் வந்து போர் செய்யும் பொழுதும் அவருக்கு எழும்புற ஒரு கொஸ்டினும் வந்து அவர் கிருஷ்ணர் கிட்ட கேட்க கேட்க கிருஷ்ணர் அதுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பண்ணியிருப்பாரு. அதற்கான விடைகள் ஆன்சர்ஸ் தான் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு வந்து கொடுத்திருப்பாரு. சோ அது பேஸ்டு தான் வந்து பகவத்கீதா அப்படின்றது வந்து ஒன்னு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சோ இந்த பகவத்கீதா அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5000 இயர்ஸ் பேக் வந்து ஸ்டார்ட் ஆன ஒரு ஒரு விஷயம். இதை வந்து இந்த 5000 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்குமே வந்து ஸ்டாப் ஆகிடாம தலைமுறை தலைமுறைகளா வந்து வழி வந்து ஃபாலோ பண்ணி பீப்புள் வந்து அவங்களுக்கு இருக்க அடுத்த ஜென்ரேஷன் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பகவத்கீதா பத்தி சொல்லி வழிமுறையா வந்து இது எங்குமே வந்து நிறுத்திடாம வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ அந்த மாதிரி வந்த பகவத்கீதா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யாரோ ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காந்தி மகாத்மா காந்தி அவருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பகவத்கீதா அப்படின்ற ஒரு புக்கை வந்து காந்திக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சோ காந்திஜி அவர்கள் வந்து அந்த புக் வந்து பார்த்து அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகி ஸோ அந்த புக்கை வந்து மகாத்மா காந்தி வந்து அவருக்கு தெரிஞ்ச அந்த மொழியில வந்து மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அவருக்கு வந்து ஒரு ஒரு ஐடியா வந்து அவருக்கு வந்து தோன்றுது மகாத்மா காந்தி அவருக்கு. சோ அப்படி அவருக்கு தோன்றுது அப்படின்னா அப்போ அவருக்கு வந்து குஜராத்தி மொழியோ இங்கிலீஷ் மொழியோ அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் அவரும் வந்து அந்த புக்கை வந்து மொழிபெயர்க்கணும். அவருக்கு தெரிஞ்ச மொழியில மொழிபெயர்த்தா மத்தவங்களும் படித்தா அதனோட பகவத்கீதா அதோட தாட்ஸ் வந்து எல்லாரும் எடுத்துப்பாங்க. அதனால மொழிபெயர்க்கணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. அப்ப அவருக்கு அந்த லாங்குவேஜை சொல்லி கொடுத்த அவருடைய ஆசிரியர்கள் மகாத்மா காந்திக்கு புக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க மட்டும் இல்லாம அவருக்கு அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் சொல்லி கொடுத்த அவங்களுக்கும் வந்து நன்றி வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ மகாத்மா காந்தி வந்து இந்த புக்கை வந்து இங்கிலீஷ்லயே வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அந்த புக் தான் வந்து மகாத்மா காந்தி அக்கார்டிங் டு கீதா அந்த புக் வந்து அது பேஸ்டு தான் வந்து இந்த புக் ரிவ்யூ வந்து போயிட்டு இருக்கும். ஸோ அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்திக்கு மட்டும்தான் நன்றி சொல்லணுமா அப்படின்னு இல்லாம பாரதியார் அவருக்கும் வந்து இந்த இடத்துல தருணத்துல நம்ம நன்றி சொல்லுவோம். பாரதியாருக்கும் இந்த புக் ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரும் அந்த புக்கை படிச்சு தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருப்பார் பாரதியார். ஸோ இந்த 2 புக்கு வச்சுதான் வந்து இந்த நம்ம புக்கோட ஆத்தர் ஃபவுண்டர் சார் அவங்க வந்து இந்த 2 புக்கும் வந்து கம்பேர் பண்ணி தான் வந்து இந்த புக்கை வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து காந்தி அவர்கள் பாரதியார் அவர்கள் அவங்க எல்லாருக்கும் லைனா வந்து அதுக்கு அடுத்து வெறும் புக்கை வந்து படிச்சுட்டா நம்ம பகவத்கீதா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க அப்படின்னா அந்த புக்கை நம்ம வந்து படிச்சுட்டோம் நம்ம வந்து அதனோட தாட்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம் அப்படின்னா மட்டும்
நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிட முடியாது. அதுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நிறைய டூல்ஸ் வந்து வேணும். நமக்குன்ட்டு ஒரு ப்ராப்பரான டூல்ஸ் இருந்தா தான் எல்லா இடத்துலயும் நம்மளால வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். அந்த மாதிரில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லேப்டாப் இங்க இருக்கு. இந்த லேப்டாப் மூலியமா தான் வந்து நான் இதுல வந்து ரெக்கார்ட் பண்றேன். இப்போ இந்த நான் மைக் வச்சிருக்கேன். இந்த மைக் மூலியமா நான் பேசுறேன். உங்க எல்லாருக்கும் நான் ஷேர் பண்றேன். அந்த மாதிரி இந்த லேப்டாப்ல இப்ப நான் பேசுறேன். அதுல இருந்து ஒரு வீடியோ வந்து ரெக்கார்டிங் ஆகுது. அதுக்கு வந்து சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் அது எல்லாமே பேஸ் பண்ணி எல்லாமே ரெக்கார்டிங் ஆகி ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ இந்த லேப்டாப்பை யாரெல்லாம் வந்து ரெடி பண்ணாங்க? இந்த லேப்டாப் ரெடி பண்றதுக்கு ஒரு thousands ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நிறைய கை மாறி நம்ம கிட்ட வந்து வந்திருக்கும். அதுல ரெக்கார்ட் ஆகி அதுல இருந்து வர பர்சன்ஸுக்கு நம்ம வந்து தேங்க் பண்ண வேண்டியது இருக்கும். நன்றி சொல்ல வேண்டியது இருக்கும். ஆஹ் இந்த மாதிரி வந்து நம்ம நன்றி சொல்லிட்டே போகணும். அதே மாதிரி வந்து இன்னைக்கு நான் இந்த டாபிக் இப்ப நான் பேசுறேன், பாகம் 37 பேசுறேன் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி பேசின ஒரு 36 டாபிக் பேசின எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து 36 டாபிக் பேசின எல்லாருக்குமே. ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் அந்த 36 முடிச்சதுனாலதான் இன்னைக்கு நான் இந்த 37 இன்னைக்கு எடுத்திருக்கேன். இந்த நன்றின்ற பாகம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த பாகம் எனக்கு வந்ததுக்கு நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் புக் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம எடுத்தா, நான் இன்னைக்கு புக் ரிவ்யூ பண்றேன்னா நான் மட்டும்தான் காரணம். இந்த இப்போ நான் உங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன், இந்த பகவத்கீதா பத்தி நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா நான் மட்டும்தான் காரணம். நான் படிச்சதுனால, நான் இந்த புக்கை படிச்சதுனால மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ள தோன்றுச்சு அப்படின்னா அது ரொம்ப மிகவும் ஒரு தவறான கருத்து அப்படின்றதுதான் இந்த டாபிக்ல வந்து சொல்ல வராங்க. எல்லாம் அவன் செயல்ன்ற டாபிக்ல இந்த புக் ரிவ்யூ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது நான் படிச்சதுனால மட்டும்தான் அப்படின்னா அது ரொம்ப ஒரு தவறான விஷயம். ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பகவத்கீதா எப்படி எழுத ஸ்டார்ட் பண்ணாங்களோ அன்னில இருந்து இன்னைக்கு இப்போ நான் இப்ப பேசிட்டு இருக்க இந்த நொடி வரையும் எனக்கு பின்னாடி வந்து ஒரு லட்சக்கணக்கான பர்சன்ஸோட ஒர்க்கிங் வந்து உள்ள வந்து அடங்கி இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் மறந்துட்டு நான் பேசுறேன், நான் படிச்சதுனால இது மட்டும்தான் வந்து காரணம் அப்படின்னு வந்து சொல்றது அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு முட்டாள்தனமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நன்றி கூறணும் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்டே வந்து போகும். அந்த மாதிரி எல்லாமே இல்லாம சிம்பிளா ஒரு டேர்ம்ல வந்து இது எல்லாமே வந்து கடவுளுடைய செயல். எனக்கு இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண எல்லாமே வந்து கடவுளுடைய செயல் தான். இந்த நொடியில வந்து நான் இந்த பகவத்கீதாவை வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது, அந்த தாட் நமக்குள்ள வரணும், அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கிறது அப்படின்றதுதான் வந்து கரெக்டான விஷயம். ஏன் எல்லாமே வந்து கடவுளுடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்னா, எல்லாமே வந்து கடவுளுடைய படைப்பு. கடவுளுடைய படைப்பு அதுல அடங்கி வர்றதுனால, இப்போ வந்து கடவுள் படைத்தத ஒரு மனிதர் ஆகட்டும், ஒரு அசெட் ஆகட்டும், இந்த லேப்டாப் ஆகட்டும், ஒரு நெட்வொர்க்கிங் எதுவா இருந்தாலுமே வந்து ஒரு கடவுளுடைய படைப்புல வர்றது அந்த அண்டர்ல வர்றதுனால, இது கடவுளுடைய படைப்பு, இது கடவுளுடைய செயல் அப்படி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. சோ அதனாலதான் என்ன இதுல இந்த பாகம்ல வந்து சொல்ல வராங்க அப்படின்னா, எது நடந்தாலும் நன்மைக்கே, கடவுளுடைய நம்பிக்கை இருக்கணும். எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு மூவ் ஆன் பண்ணணும். சோ எது நடந்தாலும் நான் மட்டும்தான் காரணம், நான் இப்படி நல்லா பண்ணதுனாலதான் ஒரு தாட் ஒரு பர்சனுக்குள்ள இருந்ததுன்னா அப்படின்னா அது வந்து அவங்களால மேன்மேலும் அவங்கள வந்து உயர்த்தாது. அவங்கள வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்லயே வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ தன்னலம் இல்லாமல் வந்து மூவ் ஆன் ஆகணும் அப்படின்றதுதான் வந்து இந்த பர்டிகுலர் டாபிக்கோட விஷயமா வந்து இதுல வந்து இருக்கு. சோ அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாகம் 38 தன்னியல்பு அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த பாகம் 38ல வந்து தன்னியல்பு அறிவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சுதர்மம் சுதர்மம் அப்படின்ற ஒரு டாபிக்கை பத்தி தான் வந்து பேசியிருப்பாங்க. சோ சுதர்மம் அப்படின்னா என்ன, என்னுடைய சுதர்மம் என்ன, உங்களுடைய சுதர்மம்லாம் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த டாபிக்ல வந்து பேசியிருப்பாங்க. சோ இப்போ வந்து என்னுடைய சுதர்மம் அப்படின்னா வந்து என்னோட ஃபேமிலியில இருக்கவங்களுடைய என் அப்பாவுடைய சுதர்மம் தான் என்னுடைய சுதர்மம். உங்களோட பேரண்டோட உங்களோட முன்னாடி இருந்த தலைமுறைகளோட சுதர்மம் தான் உங்களுடைய சுதர்மம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது மிகவும் வந்து ஒரு தவறான புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் அவர் வந்து எடுத்துரைக்கிறார். சோ அதுல என்னன்னா சுதர்மம் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா
நம்ம அம்மா அப்பாவோட சுதர்மம் தான் நம்மளுடைய சுதர்மம்ன்றது தவறான புரிதல். ஏன் அப்படின்னா இந்த பிறவி நம்ம இப்போ பிறந்திருக்கிற இந்த பிறவியில தான் நம்மளுடைய அம்மா அப்பா அக்கா தங்கை அண்ணா அண்ணி யாரு இருக்காங்களோ அவங்கதான் நம்மளுடைய இந்த பிறவிக்கு தான் நம்மளுடைய உடலோட சேர்ந்தவர்கள். அவர்கள் எல்லாம் இந்த பிறவியில நம்ம கூட இருக்கிறவங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பிறவி எடுத்திருக்கலாம், அதுக்கு முன்னாடியே ஒரு பிறவி எடுத்திருக்கலாம். அந்த இடத்துல நம்ம வேற ஒரு ஊர்ல பிறந்திருக்கலாம், அமெரிக்கால பிறந்திருக்கலாம், இல்ல வேற ஒரு ஜாதியில பிறந்திருக்கலாம், வேற ஒரு மதத்துல பிறந்திருக்கலாம். சோ இப்போ இன்னைக்கு இந்த ஊர்ல நம்ம வந்து பிறந்திருக்கோம், இந்த ஜாதி இந்த மதம் அந்த மாதிரி இருக்கும்னா முன்னாடி இருக்கிறதுல பல கோடி பிறவிகள் எடுத்திருந்தாலும் அதுல இருக்க இந்த பிறந்த ஊர் எல்லாமே வந்து மாறி இருக்கும். சோ சுதர்மம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து உடலோடு சேர்ந்தது அல்ல அப்படின்னு சொல்றாங்க. சுதர்மம் அப்படின்றது ஒருத்தவங்களுடைய உடலோட சேர்ந்தது அல்ல, அது வந்து ஒருத்தருடைய ஆன்மாவே சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒருத்தவங்களோட ஆன்மால பியூரா அந்த சுதர்மம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கலந்து இருக்கிறதா வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. சோ ஆன்மா அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மா அப்படின்னா ஆன்மாவோட ஒரு முழு பயணத்தில் ஆஹ் இந்த பிறவி என்பது ஒரு சிறிய ஒரு பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆன்மான்றது ஒரு நிறைய பயணம் எடுத்திருக்கு. அதாவது நீங்க முன்னாடி பிறவிலையும் உங்களோட ஆன்மா அதேதான் இருக்கும், இந்த பிறவிலையும் ஒரே ஆன்மா தான் இருக்கும், அடுத்த பிறவிலையும் அதே ஆன்மா தான் இருக்கும். பிறவிதான் மாறும், ஆன்மான்றது மாறாது. ஒரே ஆன்மா அதுதான் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. இந்த ஆன்மாவோட முழு பயணத்துல இந்த பிறவி நம்ம இப்போ இருக்க வந்து பிறவின்றது ஒரு சின்ன பார்ட், அதுதான் வந்து ஸ்மால் அக்கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம இப்போ இருக்க இந்த பிறவியில இருக்க இந்த ஆன்மான்றது ஒரு சிறிய ஒரு பார்ட் தான், அது வந்து ஒரு சின்ன ஒரு பார்ட் தான். அதனால வந்து சுதர்மம் அப்படின்றது உடலோடு சேர்ந்தது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து சொல்ல வராங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆன்மான்றது ஒரு நீர்க்குமிழி அப்படின்றது போல அப்படின்ட்டு ஆன்மான்றது ஒரு நீர்க்குமிழி போல அப்படின்றது மகாத்மா காந்தி அவருக்கு தமிழும் வந்து எழுத தெரியும். அவரு வந்து தமிழ் அவரோட கைப்பட எழுதின ஒரு வாக்கியம் அப்படின்னாதான் இந்த வாக்கியம். நீர்க்குமிழி போலும் யாக்கை அப்படின்றது, வாழ்க்கை என்பது நீர்க்குமிழி போலும் யாக்கை அப்படின்றத பத்தி தான் வந்து காந்திஜி வந்து எழுதியிருக்காரு. அதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீர்க்குமிழி போல அப்படின்றதோட அர்த்தம் வந்து இந்த இந்த பிறவியில இருக்க அம்மா அப்பா இது எல்லாமே வந்து இந்த உடலோடு தொடர்பு உடையது ஆகும். அதாவது இந்த பிறவியில இருக்க என்னுடைய அம்மா அப்பா என் கூட பிறந்தவர்கள் என் நண்பர்கள் யாராகினும் அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய உடலோட தொடர்புடையவர்கள் மட்டுமே ஆவார்கள். அவங்களாம் என்னுடைய ஆன்மாவோட தொடர்புடையவர்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க போன பிறவில எனக்கு வேற யாரும் வந்து பேரண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அதனால கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து உடலுடைய தொடர்புடையவர்கள் மட்டுமே ஆவார்கள். அவங்கெல்லாம் வந்து ஆன்மாவோட வந்து தொடர்புடையவர்களாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அவர்கள் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேவாலயால வந்து கெரியர் கவுன்சிலிங் எல்லாம் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் நிறைய பேருக்குலாம் இங்க இருக்கவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு போர்டு எக்ஸாம் அந்த ஸ்டேஜ் அட்டன் பண்ற அவங்க போற பீரியட்லயோ இல்ல கிளாஸ்ல இருக்க டைம்லயோ வந்து வெளியே இருந்து நிபுணர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கெரியர் கவுன்சிலிங் சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ கெரியர் கவுன்சிலிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் உங்களுக்கு. லைக் அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவனோட அவனோட படிக்கிற அந்த காலத்துல வந்து அவன் என்னவா அவன் வந்து ஃபியூச்சர்ல ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான் அப்படின்றத வந்து அவன் கூட வந்து பேசுவாங்க. சோ அந்த மாதிரி வர கெரியர் கவுன்சிலிங் வர ஒரு பர்சன் வந்து அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கூப்பிட்டு நீ வந்து என்ன டாக்டர் ஆகணுமா, நீ இன்ஜினியர் ஆகணுமா, நீ டீச்சர் ஆகணுமா, நீ இல்ல ஒரு வக்கீல் ஆகணுமா, அந்த மாதிரி மட்டும் கேட்டுட்டு விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அவங்க வந்து அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கூப்பிடுறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்றான் அப்படின்றத மட்டும் வந்து அவங்க வந்து உள்வாங்கிக்க மாட்டாங்க. அவங்க வந்து லைக் சயின்டிபிக்கலா சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் அவங்களுக்கும் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட வைப்பாங்க. லைக் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட
பேசுறப்போ அந்த ஸ்டூடெண்டோட நேச்சுரல் டெண்டன்சி அப்படின்றது அந்த ஸ்டூடெண்டோட உள் இதுல என்ன இருக்கு, அவங்க கூட பேசுறப்போ வெளியே என்ன வருது. இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்றானா, கெரியர் கவுன்சிலிங் பண்ற ஒரு நிபுணர் வந்து அவங்க கூட கனெக்ட் பண்ணி ஃபுல்லா பேசுறாங்க அப்படின்னா, அவங்க அவனோட ஸ்டடி, அவனோட மெத்தட் எப்படி இருக்கு, அவனோட வே ஆஃப் திங்கிங் எப்படி இருக்கு, அவனோட ப்ரொஜெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோக்கஸிங் அவனுக்கு எப்படி இருக்கு, ஒரு மெத்தடாலஜில ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க வந்து அனலைஸ் பண்ணி அவங்க பாக்குறப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன அவனோட நேச்சுரல் டெண்டன்சி, அவனோட சுதர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. அப்படின்னா இவன் வந்து டாக்டர் படிக்கிறதை விட வந்து இவன் வந்து ஒரு டீச்சரா வந்து படிச்சான் அப்படின்னா அவனுக்கு வந்து அது வந்து அவனோட கரியருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவனோட பேசுறது, அவனோட எல்லாம் வச்சு அவன் டாக்டரோட டீச்சர் படிக்கிறான் அப்படின்னா வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அவனோட கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோக்கஸ்டு கெரியர் கவுன்சிலிங் வந்து அந்த வர பர்சன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுல இருந்து என்னன்னா வந்து உள்ள நம்ம பேசுறது, நம்மளோட வெளி உணர்வு என்ன வருதோ அதுதான் நம்மளோட நேச்சுரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. நேச்சுரல் டெண்டன்சினா இதை வந்து சுதர்மம் தான் நேச்சுரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இப்போ காலப்போக்கில் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா சுதர்மம் என்பது நேச்சுரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம். லைக் சுதர்மம் அப்படின்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் அது வந்து ஃபேமிலி ஜென்ரேஷன் வழியாவோ வர்றது, என் அப்பா பண்ணது, என் தாத்தா பண்ணது, என் முப்பாட்டர்கள் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வழியா வர்றது வந்து சுதர்மம் வந்து கிடையாது. ஒருத்தவங்களோட நேச்சுரல் டெண்டன்சி வந்து என்னவோ அதுதான் வந்து சுதர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து என்ன வேலை வந்து செய்யணும், என்ன லைக் என்ன படிக்கணும், என்ன நம்ம வந்து பிடிச்சி எனக்கு என்ன படிக்கணும்னு எனக்கு தோணுதோ அதை தான் நான் வந்து பிடிச்சி படிக்கணும், எனக்கு வந்து இதை படிச்சு முடிச்ச உடனே என்ன வேலை செய்யணும் அப்படின்றது எனக்குள்ள எனக்கு தானா தோணணும். ஒருத்தவங்க வந்து என்னோட பேரண்டோ இல்லை எனக்கு என்னோட வெல்விஷரோ யாரா இருந்தாலும் எனக்குள்ள வந்து திணிக்க கூடாது. லைக் நீ இதை படிச்சுனா நீ இப்படி நல்லா இருப்ப, நீ இந்த வேலை செஞ்சினா உன்னோட கரியர் எப்படி இருக்கும், நீ இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணினா இந்த மாதிரி உன்னோட ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்றது ஒருத்தவங்க சொல்ற முடிவை வச்சு நான் வந்து எடுக்கக்கூடாது. நான் வந்து என்னுடைய வே ஆஃப் திங்கிங்ல நான் இது பண்ணா என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நான் இது பண்ணா என்னோட கெரியர் எப்படி இருக்கும், நான் இந்த வேலைக்கு சேர்ந்தா என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஓன் நேச்சுரல் டெண்டன்சி மூலமா நான் எடுக்கிற என்னோட முடிவா வந்து இருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. சோ இதுல பாரதியார் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சுதர்மம் என்ன, அவரோட நேச்சுரல் டெண்டன்சி என்னன்னு சொல்லிட்டு அவரும் வந்து அழகா எடுத்துரைச்சிருக்காரு வந்து அந்த புக்ல வந்து. என்னன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோரா திருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு. சோ பாரதியார் வந்து எனக்கு வந்து என்னோட தொழில் வந்து கவிதை தான், ஸோ கவிதை தான் எனக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சுதர்மம் என்னன்றத, அவரோட நேச்சுரல் டெண்டன்சி என்னன்றத அவர் வந்து கரெக்டா வந்து ஜட்ஜ் பண்ணி அப்பயே வந்து முடிவு எடுத்திருக்காரு. அவரு நினைச்சிருந்தா வந்து யாராவது கூப்பிட்டுருக்காங்க, எனக்கு வந்து ஸ்கூல்ல வந்து டீச்சர் எடுக்க சொல்றாங்க, தமிழ் டீச்சரா எடுக்க சொல்றாங்க, இல்ல வந்து ஒரு அரசருக்கு வந்து கவிதை எழுதி கொடுக்க சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க, நான் வந்து போகணும் அப்படின்ட்டு அவரோட ஃபோக்கஸை வந்து அவர் வந்து மாத்தாம எனக்கு வந்து என்னோட தொழில் வந்து கவிதை எழுதுறது தான், அது வந்து நாட்டுக்காக வந்து உழைத்தல், என்னோட நாடு எதுவோ அந்த நாட்டுக்காக நான் வந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட சுதர்மம் என்னவோ அவர் வந்து கரெக்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு பாரதியார். ஸோ இதுல இருந்து கிருஷ்ணரும் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுதர்மம் மூலம் நமக்கு பிடிச்ச நம்மளுக்கு பிடிச்சு நமக்கு செய்யற வேலை மூலமா நமக்கு மரணமே வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதால வந்து சொல்றாங்க. இந்த எக்ஸாம்பிள் இதுலயே வந்து நாட்டிற்காக உழைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்றாரு அப்படின்னா, நாட்டிற்காக உழைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் அவருடைய சுதர்மமா அவர் எடுத்திருக்காரு அப்படின்னா அதன் மூலியமா அவருக்கு மரணமே வந்தாலும் கூட பரவாயில்லை, அவருடைய சுதர்மத்தை விட்டு அவர் பின்வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் மரணமே வந்தாலும் அவரோட நேச்சுரல் டெண்டன்சியை விட்டு அவர் பின்வாங்காம வந்து உழைக்கணும் அப்படின்றதுதான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு வந்து சொல்றது. என்ன நிலை வந்தாலும் சரி, உன்னுடைய சுதர்மம் சொல்லிட்டு நீ வந்து எதை சூஸ் பண்ணிருக்கீங்களோ அர்ஜுனா, நீங்க அதுல இருந்து பின்வாங்காம நீங்க அதுலயே வந்து ஸ்டாண்டர்டா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
நம்மளோட நேச்சுரல் டெண்டன்சி என்ன வருதோ அதுக்கேத்த மாதிரிதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு வந்து இந்த பாகம்ல இந்த தலைப்பின் படி வந்து எடுத்து உரைக்கிறாரு. அதாவது தன்னியல்பு அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாகத்தோட நேமுக்கு ஏத்த மாதிரி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு இந்த ஸ்லோக இதுல வந்து எடுத்துரைக்கிறாங்க. சோ அடுத்த டாபிக் அடுத்த பாகம் 39 தன்னை அறிந்தால் மேன்மையுற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன தன்னை அறிந்தால் மேன்மையுற்றலாம். இந்த டாபிக்கை வந்து படிக்கிறப்பவே வந்து உங்களுக்கும் வந்து அண்டர்ஸ்டூடா இருக்கும். தன்னை பத்தி நீங்க வந்து உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து மேன்மையுற்றலாம், நீங்க வந்து வளர்ச்சி அடையலாம் அப்படின்றதுதான் இந்த டாபிக்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்றது. தன்னை அறிந்தால் நீங்கள் மேன்மையுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்ன தன்னை அறிந்தால் மேன்மையுற்றலாம் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகன் உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து கர்மயோகம் அத்தியாயம் 3ல கர்மயோகம்ல லாஸ்ட் ஸ்லோகம் இது. ஸ்லோகம் 36 to 43. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் கிட்ட வந்து சொல்றாரு. அர்ஜுனன் அவர் வந்து கிருஷ்ணர் கிட்ட வந்து சொல்றாரு, நீங்க சொல்றது எல்லாமே வந்து ஓகே தான் கிருஷ்ணா, நீங்க வந்து சொல்றீங்க பலன் கருதாமல் உழைக்க வேண்டும், தன்னலம் அல்லாமல் இருக்க வேண்டும், எல்லோரும் வந்து ஏதோ ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அதாவது வந்து அர்ஜுனர் வந்து கிருஷ்ணன் கிட்ட வந்து சொல்றாரு, நீங்க சொல்றீங்க எல்லாருமே வந்து பலன் இல்லாம உழைக்க வேண்டும், தன்னலம் அல்லாமல் இருக்க வேண்டும், எல்லாருமே ஏதோ ஒரு செயலில் வந்து ஈடுபட்டு இருக்க வேண்டும், யாருமே எதுவுமே செய்யாம சும்மா இல்லாம எல்லாருமே ஏதோ ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்றது நீங்க சொல்றது வந்து கரெக்ட் தான். பட் ஏதோ ஒரு விஷயம் வந்து செய்யறப்போ, ஒரு மனிதன் வந்து ஒரு விஷயம் செய்யறப்போ யானைக்கும் அடி சறுக்கும் அது போல ஒரு மனிதன் ஏதோ ஒரு விஷயம் செய்யறப்போ அந்த மனிதன் வந்து பாவ செயலில் போய் சிக்கிக் கொள்கிறான். ஏதோ ஒரு விஷயம் பண்றப்போ ஏதோ ஒரு பாவமும் அது கூடவே சேர்த்து பண்ணி பாவ செயலில் போயிட்டு சிக்கிக் கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. கிருஷ்ணர் வந்து கேக்குறாரு, அந்த மாதிரி பாவ செயல்களில் போயிட்டு சிக்கி கொள்றாங்க, அதுல இருந்து அவங்க வந்து ஏன் அந்த மாதிரி நடக்குது, அதுல இருந்து அவங்க எப்படி வெளியே வருவது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் கிட்ட வந்து கொஸ்டினா வந்து இதை வந்து கேக்குறாரு. எல்லாருமே வந்து நல்லாதான் பண்றாங்க, பட் இந்த மாதிரி ஒரு பாவ செயல்ல போய் மாட்டிக்கிறாங்க, அதுல இருந்து அவங்க எப்படி வெளி வருவது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ அதுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து பதில் சொல்றாரு. இது எல்லாத்துக்குமே வந்து முக்கியமான காரணம் வந்து காமம். சோ இது இது இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து காமம் தான் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை பார்த்து வந்து சொல்றாரு. சோ காமம் அப்படி என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் தொடர்புடையவை மட்டும் அல்ல. காமம் அப்படின்றது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். காமம் அப்படின்றது ஒரு பொருள் மீதோ ஒரு 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 விஷயத்தின் மீதோ ஒரு மனிதன் ஒரு அதீத ஆசை கொள்வது, ஒரு அளவில்லா ஆசை, அளவில்லா வெறிக்கொள்வதுதான் வந்து காமம் அப்படின்றது ஒரு மீனிங் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. சோ ஒருத்த வந்து நிறைய எனக்கு வந்து நிறைய பணம் வேணும், நான் வந்து லட்சமா சம்பாதிக்கணும், நான் வந்து நிறைய கோடி கணக்குல மணி வச்சிருக்கணும், நான் பெரிய பங்களா வாங்கணும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு 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 மனிதன் வந்து நினைக்கிறான் அப்படின்னா அதுவுமே அந்த அதீத ஆசை. அவனுக்கு இருக்கிறது போக அவனுக்கு வருகின்ற அந்த அதீத ஆசை வந்து பாத்தீங்கன்னா காமம் என்று பெயர் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா காமமும் சினமும் ஒன்றுதான் அப்படின்னும் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. சோ காமமும் சினமும் ஒன்றுதான். சோ காமம் வந்தாலே அந்த காமத்தை உங்களால அடைய முடியவில்லை, அதாவது உங்களுக்கு ஒரு ஆசை வருகிறது, உங்களுக்கு வந்து ஒரு பொருள் மீது அதீத ஆசை வந்து வருது, அந்த ஆசை உங்களால அடைய முடியவில்லை, நீங்க வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்களால அதை சம்பாதிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அளவில்லா ஒரு கோபம் வந்து உங்க தன்னிலை அறியாமல் உங்களுக்கு வந்து ஒரு கோபம் வரும். அந்த கோபம் வந்து உங்களை அறியாமலே அந்த கோபம் வந்து உங்க கிட்ட இருந்து வெளியே வரும். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பர்சன் வந்து
ஒரு ஒரு பெண் மீது வந்து ஆசை கொள்கிறான், பெண் மீது வந்து காதல் கொள்கிறான். ஆனா அந்த பெண் வந்து வேற ஒருவரை திருமணம் செய்து கொள்கிறார் அப்படின்னா, இந்த பர்சனுக்கு வந்து அந்த கல்யாணம் பண்ண அந்த பர்சன் மீது வந்து ஒரு அதீத கோபம் வரும். அந்த கோபம், அந்த சினம் அவனை வந்து எந்த லெவல் வரையும் கூட்டு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்சனை வந்து கொலை செய்ய சொல்றாங்க. அதாவது அந்த இடத்துல அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த அந்த கோபம் அப்படின்ற அந்த சினம்ன்ற ஒரு யுக்தி வந்து ஒருவரை கொலை செய்ய கூட வந்து அந்த நிலை வெறியம் கூட எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து சொல்றாங்க. சோ இந்த இந்த சினம் அப்படின்றது, இந்த காமமும் சினமும் அப்படின்றது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய ஒரு நல்ல புத்தி ஞானத்தை வந்து மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. எப்படி எந்த மாதிரி மறைக்கிறது, அதுக்கு வந்து நிறைய எடுத்துக்காட்டாவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு புகை வந்து நெருப்பை மறைப்பது போல, ஒரு தூசு வந்து கண்ணாடியை மறைப்பது போல, கரு கருவறையை மறைப்பது போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 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 இடத்துல வந்து நெருப்பு வச்சிருக்கோம். அது வந்து நல்லா ஃபுல்லா எரிஞ்சு புகைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது வந்து புகையா வந்துட்டு இருக்கும். சரி, புகை தானே வந்துச்சு, நெருப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு கை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடம் அதுல நெருப்பு வந்து அப்படியே தான் இருக்கும். நீங்க கை வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து ஹீட் ஆகி உங்க கை வெந்து போகும் அந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த புகை அப்படின்ற ஒரு விஷயம் முன்னாடி வந்து நெருப்பு பின்னாடி இருக்க அவ்வளவு போர்ஸான நெருப்பையே அந்த புகைன்ற ஒரு விஷயம் வந்து திரை போட்டு மறைக்கிறது. அதே மாதிரி வந்து கருவறையில் இருக்கும் கருவறை மறைப்பது போல அப்படின்றாங்க. ஒரு பெண்ணுடைய கருவறையில் இருக்கும் ஒரு குழந்தை வந்து ஃபியூச்சர்ல வந்து அவன் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானி, மேதை அந்த மாதிரி ஆகலாம் அந்த குழந்தை. ஆனா அந்த குழந்தைய முன்னாடி ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய கருவறை வந்து அந்த குழந்தைய வந்து மறைக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர்ல ஒரு ரொம்ப நல்லா வர வேண்டிய குழந்தை இப்போதைக்கு இப்ப மறைக்கிறது. அந்த மாதிரி ஆஹ் எடுத்துக்காட்டுல வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவருடைய நல்ல ஞானம், அவருடைய புத்தி வந்து இந்த மாதிரி வந்து காமம் சினம் கொண்டு மறையப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுல வந்து சொல்றாங்க. சோ இத வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டும் வந்து சொல்றாங்க. லைக் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இருக்க சினம், கோபத்தை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல மெயினா சொல்றாங்க. நம்மளோட மைண்ட் ஃபுல்லா ஃபோக்கஸ் வச்சு நம்ம என்ன செய்யறோம், நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் ஆன் வச்சு கண்ட்ரோல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அதுக்கு நம்ம வந்து மைண்ட் வந்து கண்ட்ரோலா வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுலதான் வந்து இந்த 3rd பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, தன்னையாலும் தன்மை பெற்றிடில் எல்லா பயன்களும் தாமே எய்தும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாரதியார் வந்து சொல்வாரு. தன்னையாலும் தன்மை பெற்றிடில் எல்லா பயன்களும் தாமே எய்தும். அதாவது என்னையே, என்னுடைய மனநிலை, என்னுடைய மைண்ட வந்து ஆளும், அத வந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு திறமை வந்து எனக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, எனக்கே தான் வந்து எல்லா நன்மைகள், எல்லா பயன், எல்லா குட் திங்ஸும், எல்லா குட் ஹேப்பனிங்ஸ் எல்லாமே வந்து எனக்கே தான் வந்து சேரும். நான் கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு தான் வந்து சேரும். அது வந்து மத்தவங்களுக்கு போயிட்டு வந்து சேராது. என்னுடைய கோபம், சினம் எல்லாத்தையும் வந்து நான் கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னா அதனுடைய எல்லா குட் ஹேப்பனிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தான் வந்து சேரும். அதாவது நீங்க வந்து உங்களுடைய மைண்ட் எல்லாமே வந்து கண்ட்ரோலா வச்சு ஃபோக்கஸா நீங்க நடக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய பயன் வந்து உங்களுக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து அவருடைய வரிகள்ல வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3rd அத்தியாயம் 3 கர்மயோகம். சோ இதோட வந்து முடிவடைகிறது கர்மயோகம் அப்படின்ற டாபிக் வந்து. தன்னை அறிந்தால் மேன்மை உற்றலாம் அப்படின்ட்டு. அதாவது உங்களோட ஓன் செல்ஃப், உங்களோட செல்ஃப் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து லைஃப்ல வந்து பிரைட் ஆகலாம் அப்படின்றத வந்து இதுல வந்து எடுத்து காட்டியிருக்காங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அத்தியாயம் 4 அத்தியாயம் 4 கால அத்தியாயம் 4
ஞான கர்ம சந்நியாச யோகம் அப்படின்றது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து கர்ம யோகம் பார்த்துட்டு இருந்தோம் அத்தியாயம் 3ல. இப்ப நம்ம வந்திருக்கிறது அத்தியாயம் 4 ஞான கர்ம சந்நியாச யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்லோகம் வந்து 1 to 5 வரையும் பார்க்க போறோம். இதோட டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலத்தை வென்ற ஞானம். ஸோ காலத்தை வென்ற ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்றதுதான் இதுல வந்து பார்க்க போறோம் நம்ம இந்த டாபிக்ல. ஸோ காலத்தை வென்ற ஞானம் இதுல வந்து டாபிக்கே நம்மளோட இந்த அத்தியாயமோட டாபிக்கே என்னன்னு பாத்தீங்கன்னா ஞான கர்ம சந்நியாச யோகம். ஸோ சந்நியாசம் அப்படின்னா சந்நியாசி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். சந்நியாசி அப்படின்னா வந்து துறவியா வந்து போறவங்க. ஸோ நம்மளோட டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம். ஸோ சந்நியாசம் அப்படின்னா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து துறப்பது. சந்நியாசி அப்படின்னா வந்து துறவிகள், சந்நியாசம் அப்படின்னா வந்து துறப்பது. ஸோ என்ன துறப்பது? ஞானம் கர்மம் இது எல்லாமே வந்து துறந்து விடுவதா அப்படின்றது கிடையாது இந்த டாபிக் வந்து. ஸோ ஞானத்தை வைத்து கொண்டு கர்ம யோகத்தை கர்ம சந்நியாசத்தை நம்ம வந்து துறக்கணும் அப்படின்றாங்க. நம்மளோட ஓன் ஞானத்தை வந்து வச்சு கர்மம் என்ற ஒரு செயலை வந்து நாம் வந்து துறக்க வேண்டும் அப்படின்றதுதான் இந்த டாபிக்கை வந்து பொறுத்தது. சோ ஞானத்தோடு துணை கொண்டு கர்மம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செயல், ஒரு தீய செயல் அந்த மாதிரி வருது அப்படின்னா வந்து நம்மளோட ஞானத்தின் துணை கொண்டு நம்மளோட ஞானம் வந்து எது நல்லது எது கெட்டது அப்படின்றது வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ற அளவுக்கு வந்து நம்மளோட ஞானம் வந்து வைத்து கொண்டு கர்மத்தை வந்து கர்மம் என்ற ஒரு இதுவை வந்து துறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட லாஸ்ட் அத்தியாயம் வந்து முடிவடைகிறது. எதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவர் வந்து எப்படி அவங்க மைண்டை வந்து கண்ட்ரோல் வச்சுட்டு அத்தியாயம் இப்ப லாஸ்டா பார்த்த அத்தியாயம் 3ல வந்து மைண்ட் எப்படி கண்ட்ரோல் ஃபோக்கஸ் வச்சு நம்ம வந்து முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களோ அதோட ஸ்டார்டிங் அதோட கண்டினியூவேஷனாவே தான் இந்த அத்தியாயமும் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதுல வந்து என்ன வந்து சொல்ற வராங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொள்ளாமல் இருக்க ஞானம் வேண்டும். நம்ம வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில எதுலயும் போய் மாட்டிக்கொள்ளாம இருக்க நமக்குள்ள இருக்க ஞானம் வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முன்னாடி இருந்த இதோட கண்டினியூவேஷன் இதுல வந்து என்ன சொல்ற வராங்கன்னா அதுல வந்து சொல்லியிருப்பாங்க யானைக்கும் அடிசருக்கும் அது போல ஒரு மனிதன் போய் பாவ செயலில் மாட்டிக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா இருந்த டாபிக்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த டாபிக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா யானைக்கும் அடிசருக்கும் என்று இல்லாமல் அடிசறுக்காத யானையாக இருக்க வேண்டும். அதாவது யானைக்கும் அடிசருக்கும் என்று இல்லாமல் அடிசறுக்காத யானையாக இருக்க வேண்டும். என்னன்னா நீங்க வந்து என்னதான் உங்களுக்கு தாட் எதுவானாலும் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களோட பேஸ்மெண்ட், உங்களோட ஃபவுண்டேஷன், உங்களோட அடித்தளம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா உங்களோட அடித்தளம், உங்களோட பேஸ் என்னன்னா உங்களோட ஞானம், உங்களோட அறிவு அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. அதுவும் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஞானம் அப்படின்றது ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றத நான் வந்து காலம் தோன்றியதுல இருந்து காலம் உலகம் அப்படின்னு ஒண்ணு தோன்றியதுல இருந்தே வந்து நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் கிட்ட வந்து சொல்றாரு. அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து காலம் தோன்றிய போதே நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு அப்படின்னா யாருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாரு? யாரு வந்து காலம் தோன்றிய போது ஃபர்ஸ்ட் இருந்திருப்பா கிருஷ்ணர் கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காலம் தோன்றிய போது யார் இருந்திருப்பா? சூரியன் இருந்திருப்பாரு, சூரியன் பகவான் இருந்திருப்பாரு. சோ அவர் வந்து காலம் தோன்றிய போது முதல்ல வந்து அவர் வந்து சூரியனிடம் வந்து சொல்லியிருப்பாரு ஞானத்தை வந்து விட்டு விடாம ஞானத்தை வைத்து வழி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானிடம் வந்து சொல்லியிருப்பாரு. சோ அது வந்து சூரிய பகவான் வந்து அவரோட மட்டும் அதை வந்து வச்சு அதை வந்து முடிச்சு விடாம அவர் வந்து ஜென்ரேஷன் அதுக்கு அடுத்து வர தலைமுறை, அதுக்கு அடுத்து வந்து அவருக்கு அடுத்து வந்தவங்க, அவங்களுக்கு அடுத்து வந்தவங்க அப்படின்னு வந்து இப்ப எல்லார் இடத்துலயும் வந்து ஞானம் அப்படின்றது ஒண்ணு வந்து எல்லாருக்கும் வந்து இருக்க வேண்டும் அப்படின்றது இப்ப எல்லாருக்குமே வந்து
சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுலயே வந்து காந்தி அவரோட மொழிபெயர்ப்புல புக்ல வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானம் என்பது வந்து அஹ் அழிவறிந்தது. அதாவது ஞானத்துக்கு வந்து அழிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஞானம் அப்படின்ற செயலுக்கு அழிவு அப்படின்பது இல்லை. இது வந்து இம்பெரிஷபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காந்தி அவரோட மொழிபெயர்ப்பான புக்ல வந்து சொல்லியிருப்பாரு. சோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானம்ன்றது ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தா எல்லாமே கரெக்டா இருந்திருக்கும். ஆனா ஞானம்ன்றது வழி வழியா வரப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிலர் வந்து கரெக்டா எடுத்துட்டு போகாம அது ஏதோ ஒரு இடத்துல வந்து காப்பாத்தாம அந்த மாதிரி விடுறதுனால நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஆஹ் இப்ப நமக்கு வந்து மகாபாரதம் அப்படின்ட்டு ஒரு போர் வந்து நடந்தது நமக்கு. சோ அந்த மாதிரி ஒரு போர் நடந்ததுனாலதான் அந்த போர்ல இருந்து வர நிறைய கொஸ்டின்ஸ் அதெல்லாம் வச்சுதான் இந்த பகவத்கீதா அப்படின்றது வந்து ஒண்ணு உருவாயிருக்கு. சோ அந்த மாதிரி போர் ஏன் வந்து நடக்குது? ஒருத்தர் வந்து அந்த ஞானத்தை வந்து அவரோட ஓன் ஞானத்தை வந்து ஃபாலோ பண்ணாம எங்கேயோ வந்து அவர் மிஸ் பண்ண அந்த இடத்துல இருந்துதான் வந்து அடிதடிகள், கொலை, வெட்டுக்குத்து, அந்த போர் அப்படின்றது வந்து நிறைய வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சோ அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகும் போது இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய விபரீதங்கள் கூட வர அளவுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. சோ துரியோதரன் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கிருஷ்ணர் வந்து போயிட்டு சொல்லுவாரு. அந்த பந்தயத்துல அந்த பாண்டவர்கள் தோற்ற போது வந்து ஆஹ் துரியோதரன், நீங்க வந்து ஒரு 5 கிராமங்களாவது வந்து பாண்டவர்களுக்கு வந்து நீங்க வந்து விட்டு கொடுங்க. 5 கிராமங்களாவது விட்டு கொடுங்க, எதுவுமே இல்லாம சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப வந்து துரியோதரன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, 5 ஊசி முனைகள் குற்றும் இடம் கூட நான் விற்று தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதாவது 5 கிராமங்கள் கிடையாது, 5 ஊசி முனை வைக்கிற அந்த ஒரு சின்ன ஸ்பேஸ் கூட நான் வந்து அவங்களுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு அடமெண்டா வந்து இருந்து சொல்றப்போ அதுல இருந்துதான் வந்து போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து தொடங்கி அதுல இருந்து நிறைய பேர் வந்து அந்த போர்ல சண்டைப்பட்டு இறந்து போவது அந்த மாதிரி. அப்போ துரியோதரன் வந்து அந்த இடத்துல அவரோட ஞான யுக்திய வந்து யூஸ் பண்ணாம அதை செயல்படுத்தாம அவர் அந்த மாதிரி அவ்வளவு செயல்பட்டதுனாலதான் ஒரு போர் என்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பேரழிவை வந்து சந்திச்சது. சோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பகவத்கீதா அப்படின்றது வந்து 5000 வருஷத்துக்கு முன்பு மட்டும் தோன்றியது அல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்க, ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா அர்ஜுனன் கிட்ட, இதை நான் வந்து காலம் தொடங்கியதிலிருந்தே நான் சொல்கிறேன், ஞானத்தை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா. அப்போ வந்து அர்ஜுனர் வந்து கேக்குறாரு கிருஷ்ணர் கிட்ட, என்ன கிருஷ்ணா நீங்க வந்து சொல்றீங்க, காலம் தோன்றியல் இருந்துன்னா என்ன அர்த்தம்னா, நீங்களும் நானும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் நானும் வந்து அவங்களுக்குலாம் வந்து ஒரே ஏஜ் குரூப் தான். அவங்க வந்து பிறந்ததுல இருந்தே ஒன்னாதான் இருந்தாங்க, ஒரே இடத்துலதான் விளையாடினாங்க, நிறைய சந்திச்சிருக்காங்க அந்த மாதிரிலாம். அப்ப வந்து நீங்க காலம் தோன்றியதுல இருந்து நீ எப்படி சொல்லுங்க, ஏன்னா நான் பிறந்ததுல இருந்தே உங்களை வந்து பாக்குறேன், உங்களுக்கு எப்படி வந்து தெரியும், காலம் தோன்றியதுல இருந்து நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனர் வந்து கிருஷ்ணரை வந்து பார்த்து வந்து கேக்குறாரு. அப்ப வந்து கிருஷ்ணர் வந்து பதில் அளிக்கிறாரு, எனக்கும் பல பிறவிகள் உண்டு, உனக்கும் பல பிறவிகள் உண்டு அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனரை பார்த்து வந்து சொல்றாரு, எனக்கும் வந்து நிறைய பிறவிகள் நானும் எடுத்திருக்கேன், நீயும் வந்து நிறைய பிறவிகள் வந்து எடுத்திருக்க, அதே மாதிரி எல்லாருமே வந்து நிறைய பிறவிகள் எடுத்திருப்பாங்க, இந்த பிறவியில நீயும் நானும் வந்து சந்திச்சிருக்கோம். எனக்கு வந்து நான் வந்து கடவுள் அந்த வழியில வர்றதுனால எனக்கு என்னோட முன்னாடி பிறவிகள் எல்லாம் என்ன நடந்திருந்ததோ அது எல்லாமே எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு. உனக்கு வந்து நீ நிறைய பிறவிகள் எடுத்திருக்க, ஆனா உனக்கு வந்து அதெல்லாம் வந்து ஞாபகம் இல்லை. உன்னோட முன்னாடி பிறவிகள்ல வந்து என்ன நடந்திருந்ததோ அது வந்து உனக்கு வந்து ஞாபகம் இல்லை. ஆனா எனக்கு வந்து என்னோட முன்னாடி என்ன பிறவிகள்ல நான் என்ன பண்ணேன், அதுக்கு முன்னாடி பிறவிகள்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனரை பார்த்து சொல்றாரு. அப்ப இந்த புக்லயும் நமக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆத்தர் அவங்களுக்கு வந்து ஒரு புக் வந்து ஒருத்தவங்க வந்து ரெஃபர் பண்றாங்க. அதாவது என்ன புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நம்மளுடைய முன்னாடி பிறவியோட ஞாபகங்கள்லாம் நமக்கு இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு முன்னாடி ஒரு பிறவி இருக்கு, நமக்கு முன்னாடி ஒரு ஜென்மம் இருந்திருந்தது, அதுல நம்ம வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா, அதோட ஞாபகங்கள்லாம் இப்போ நம்ம கரண்டா இருக்க லைஃப்ல வந்து இருக்கு அப்படின்னா, என்ன மாரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களோட முன்னாடி பிறவியோட அட்ரஸ் வந்து இந்த பிறவியில இருக்க உங்களுக்கு வந்து இப்போ ஞாபகம் வந்துருச்சு, அந்த மாரி இருக்குன்னா, ஓகே. எனக்கு முன்னாடி பிறவில நான் இந்த வீட்ல வந்து இருந்திருக்கேன். எனக்கு இந்த அட்ரஸ் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்க வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்க்குறீங்க அப்டின்னா வந்து, நீங்க வந்து முன்னாடி பிறவில ஒரு பெரிய பங்களா, ஒரு பெரிய ரொம்ப பணக்காரங்களா அந்த மாரி வாழ்ந்திருக்கீங்க. இப்ப நீங்க ஏழையா இருக்கீங்க. இப்ப போயிட்டு அந்த நீங்க பிறவி எடுத்து ரொம்ப இது மாறி இருக்கலாம். அது வந்து நெறைய பேர்கிட்ட அந்த வீடு மாறி அந்த மாரிலாம் வந்திருக்கலாம். நீங்க இப்ப போயிட்டு இது என்னுடைய வீடு. நீ இது எனக்கு தான் குடுக்கணும். இது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நீங்க இது என்னோட சொத்து அந்த மாரிலாம் நீங்க கேட்டீங்கன்னா, அது வந்து பாசிபிலிட்டீஸ் வந்து இருக்குமா? அப்டின்றது வந்து நீங்களே வந்து நெனச்சு பார்க்கணும். அப்போ வந்து அதே மாரி வந்து ஒரு பேங்க் பேலன்ஸ் எனக்கு உங்களுக்கு வந்து உங்களோட முன்னாடி இருந்த அக்கவுண்டோட பேங்க் நம்பர் ஞாபகம் இருக்கு. நான் அதுல வந்து இவ்ளோ லட்சங்கள் வந்து நான் வச்சுட்டு போயிருந்தேன் அப்டி சொல்லிட்டு நீங்க பேங்க்ல போய் கேட்டீங்கன்னா, அதோட டேட்டா இருக்காது. லைக் எப்டி சொல்றதுன்னா, நீங்க எவ்ளோ விஷயங்கள் வந்து அ ஸ்டோர் பண்ணி நீங்க வச்சுட்டே இருக்கீங்களோ, ஒரு கட்டத்துல வந்து ஸ்டோரேஜ் வந்து உங்களோட ஃபோன்லயே இருக்கு அப்டின்னா, ஒரு கட்டத்துல வந்து நீங்க வந்து ஒரு சில விஷயத்த நீங்க வந்து டெலீட் பண்ணி தான் நீங்க வந்து ஆகணும். அப்பதான் உங்க ஃபோன் இல்ல நான் எதுவுமே டெலீட் பண்ண மாட்டேன். நான் எல்லாத்தையும் அப்டியே தான் வச்சிருப்பேன். எனக்கு எல்லாமே வேணும் அப்டின்னா, உங்க ஃபோன் கரப்ட் ஆயி உங்க ஃபோன் வந்து ஒரு கட்டத்துல வெடிச்சு கூட போயிடும் வந்து. ஸோ அந்த மாரி வந்து ஒரு ஒரு எல்லா விஷயங்களும் ஒரு ஒரு கட்டம் வரையும் தான் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ அதுக்கு மேல வந்து நீங்க அதுக்கு மேல நம்ம வந்து திணித்தோம் அப்டின்னா, அது என்ற ஒரு நினைவுல தான் வந்து நிறுத்தும் அப்டின்றது வந்து இதுல வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அதனால வந்து அ எந்த அளவுக்கு வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கணுமோ, அந்த அளவுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அதுக்கு அடுத்து நம்ம இன்னொரு பிறவி எடுக்கிறோம் அப்டின்னா, இனிஷியலா வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்டின்றது தான் வந்து இதுல வந்து சொல்றாங்க. அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, பிஃபோர் அ முன்னாடி இருந்த பிறவிகள், முன்னாடி இருந்த ஜென்மங்கள் எல்லாம் ஞாபகம் இல்லை அப்டின்றது வந்து ஒரு வரமா கூட வந்து கருதுறாங்க. நல்ல வேளை எனக்கு வந்து முன்னாடி இருந்தது எதுவும் வந்து ஞாபகம் இல்ல அப்டின்னு சொல்ட்டு, வரமாவும் கருதுறாங்க. இதுல வந்து முக்கியமா வந்து மென்ஷன் பண்ணி என்ன சொல்ல வராங்க அப்டின்னு பாத்தீங்க அப்டின்னா, பகவத்கீதா அப்டின்றது வந்து பாத்தீங்கன்னா, உலகம் தோன்றிய போதே வந்து ஞானம். ஞானம் அப்டின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்டின்னா, உலகம் வந்து தோன்றிய போதே வந்து ஆ சொல்லப்பட்ட ஒரு வந்து விஷயம். அது வந்து காலப்போக்குல எல்லாருக்கும் வந்து அது வந்து சொல்லப்பட்டு வருது. ஞானம் என்பது பகவத்கீதையில மட்டும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் சொல்லப்பட்டதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அ இதுல வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ நான் வந்து இன்னைக்கு இந்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இதுதான் வந்து காலத்தை வென்ற ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஞானத்தின் மூலியமா நம்ம வந்து வச்சு காலத்தை வெல்வது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து நான் 4 டாபிக் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட என்னோட ஸ்லைட் வந்து டாபிக் வந்து நான் முடிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து அவங்க பேசியிருக்காங்க. அந்த பேசின புத்தக அறிமுக கூட்டத்துல இருந்து பேசின விஷயம் 4 டாபிக் எடுத்து பேசியிருக்காங்க. அந்த 4 டாபிக்குமே வந்து அவங்க ரொம்ப நல்லா ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸ்டடி பண்றதுன்னு தாண்டி எப்படின்னா நல்லா உள்வாங்கி இருக்காங்க. ஏன்னா அந்த 4 விஷயமும் வந்து உள்வாங்கி பேசியிருக்காங்க. ஏன்னா அந்த 4 டாபிக்குமே வந்து நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லக்கூடியதா இருக்கும். தன்னிலை அறிதல், சுதர்மம் அப்படின்ற விஷயங்களை குறித்து இருக்கு. அந்த 4மே வந்து அவங்க சிறப்பா சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி அதற்கான நல்ல ஆப்டான விஷயங்களை வந்து இங்க மேட்ச் பண்ணி பேசியிருக்காங்க. இப்போ உங்களுடைய கமெண்ட்ஸ் கேட்டுடலாம். அம்பத்தூர் சென்டர்ல இருந்து யார் ஜாயின் பண்ணியிருக்கா? தீபா மேம். சார் தீபஸ்ரீ. ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குதுமா? குட் ஈவினிங் மேம். ஜனனி மேம் வந்து லைக் சொன்னது எல்லாமே ஆக்சுவலி நானுமே இமேஜின் பண்ணுவேன், லைக் மேம் சொன்ன மாதிரி. ஸோ இன் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி நம்ம இந்த மேம் சொன்னாங்க ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு. ஸோ நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் எதிர்பார்த்து பேசும்போது அது நானுமே நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். பட் இந்த அளவுக்கு அவங்க இமேஜினேஷனோட இந்த இதுவை உள்வாங்கி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நல்லா பேசுனீங்க மேம். தேங்க்யூ தீபா மேம். அடுத்த வாரம் நீங்களும் இதை விட சிறப்பா பேசணும்ட்டு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ராஜேஷ் சார்.
மேடம், நல்லா இருந்தது உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே. அந்த சுதர்மம், அந்த காலத்தை வென்ற ஞானம், அதை பற்றி நீங்க ரொம்ப ஆழமா நல்லா விரிவா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே ராஜேஷ் சார், ரொம்ப நன்றி சார். நீங்களும் நல்லா விரிவா சொல்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா. ஜனனி மேடம், ரவி அண்ணா பேசுறேன். சிட்டி ஆபீஸ். ஹலோ ஹலோ சார், கேக்குதுங்களா? எஸ் கேக்குது ரவினா, பேசுங்க. சரிப்பா. நீங்க ஜனனி மேடம் ரொம்ப நல்லா பேசுனீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. ஆசிரியர் ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சொன்னீங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது கவிதை. இது சொன்ன விதம் நல்லா இருந்தது. அப்புறம் ஆன்மா மாறாதது நீர்க்குமிழி போலும் யாக்கைன்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லியிருக்கான்னு சொன்னீங்க, ரொம்ப அருமையான பாயிண்ட் சொல்லிருக்கீங்க நீங்க. அப்புறம் வந்து சுதர்மம் பற்றி சொன்னீங்க, நேச்சுரல் டெண்டன்சி. பாரதியார் என்ன சொல்லி நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்தல் சொன்னீங்க, அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப. அப்புறம் தன்னை அறிந்தால் மேன்மை அடையலான்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. செல்ஃப் தெரிஞ்சுக்கொண்டா நம்ம வாழ்க்கையில பிரைட் ஆகலாம்னு சொல்லிட்டீங்க. நீங்க சொன்ன விதம் ரொம்ப நல்லா அருமையா இருந்தது. நாங்க இதுவரை உங்க புக் கேட்டது இல்லை, இன்னைக்கு நாங்க கேட்டிருக்கோம், நாங்களே பிரைட் ஆயிட்டோம். தேங்க்ஸ்மா. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. நானும் இன்னைக்கு தானே புக் ரிவ்யூ பண்றேன். சொல்றது ரவினா ரொம்ப நல்ல நோட்ஸ் எடுத்திருக்கீங்க போல ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி. ஆமா. இதான் ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் கேட்டது இல்லைன்னா அவங்க இப்பதான் பேசுறாங்களே, அதனால உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. நல்லா பேசினேன். ஆன்லைன்ல வேற யாராவது கருத்துக்கள் இருக்கா? இங்க தேவிகா மேம் இங்க வராங்க, பிரைமரியில இருந்து தேவிகா சுதர்மம். மேம் வராங்க. வணக்கம், அசோக் பேசுறேன். சுதர்மம் டாபிக் நல்லா ரொம்ப டீடைல்டா சொல்லியிருந்தாங்க. மத்தபடி இந்த ஓவராலா இவங்க இப்ப பண்றாங்க புக் ரிவ்யூ நல்லா இருந்தது. சாஃப்டா ஸ்மூத்தா நல்லாவே பேசியிருந்தீங்க. இதுல வந்து சுதர்மம் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருந்தீங்க. நான் கேள்விப்பட்டது இல்ல சுதர்மம் அப்படிங்கிற வார்த்தை. அது நல்லா இருந்தது. லாஸ்டா வந்து காலத்தை வென்ற ஞானம், அது நல்லா பிரீஃபா சொல்லியிருந்தீங்க. அது நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் பவித்ரா மேம். இன்னைக்கு நீங்க நல்லா பண்ணிருந்தீங்க மேம். 2 விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் காலத்தை வென்ற ஞானம், அந்த டாபிக் உண்மையாவே நல்லா இருக்கு. தேங்க்யூ. இங்க வேற தாண்டி நெக்ஸ்ட் காயத்ரி மேம் வராங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனனி மேம் பண்ணது வந்து உண்மையாவே நல்ல ஒரு விளக்கத்தோடு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றது டீச்சிங் லைன்ல இருக்கவங்க தான் இவ்வளவு தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹெச்ஆர் டீம்ல இருந்தும் இந்த அளவுக்கு பண்ணது வந்து அதுவும் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்றாங்க. இப்ப அந்த மாதிரியே இல்ல, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னது. அது வந்து பொதுவாவே நம்ம சொல்லும் போது காமம் சினம் அப்படின்னும் போது அவங்க நல்லா தெளிவா ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்க. காமம் போது ஒரு ஆண் பெண் சார்ந்த ஒரு விஷயத்த தான் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு. ஆனா அது கிடையாது. அது வந்து எந்த ஒரு பொருள் மேல நம்ம அதீத ஆசை வச்சிருந்தாலும் அதன் மூலமா நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சினம் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே இறுதியா தான் நன்றி சொல்லுவோம். இவங்க முதலே வந்து நன்றி சொல்லி ஆரம்பிச்சாங்க. பகவத்கீதை ஏன் உருவானது, அது யாரால வந்துச்சு, பல கேள்விகள் கேட்கப்பட்டதாலதான் இந்த பகவத்கீதை அப்படின்ற ஒரு விஷயமே உண்டானது அப்படின்ற ஒரு தெளிவோடு வந்துட்டு ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து செல்ஃப் கண்ட்ரோல், நம்மள வந்து ஒரு கண்ட்ரோல்குள்ள வச்சிருந்தோம்னா நமக்கு தேவையான பயன்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அதனால ஞானத்தோடவும் இருக்கணும், அதே மாதிரி ஞானம் இருந்தா நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வந்துரும் அப்படின்னு ரொம்ப அழகா லிங்க் பண்ணி அவங்க சொன்னது நல்லா இருந்துச்சு. நானும் ரொம்ப தெளிவா கவனிச்சேன். தேங்க்யூ. காயத்ரி மேம் மாதிரி எல்லாரும் தெளிவா கவனிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா அவங்க வாழ்க்கைக்கு நல்லா புரிதலை ஏற்படுத்தும். அடுத்தது சிட்டி ஆபீஸ்ல இருந்து கீர்த்திகா மேம். ஹாய் சார். மேம் வந்து நல்லா பேசினாங்க ஜனனி மேம். எப்பவுமே அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி என்னன்னா தமிழ் வந்து நல்லா படிப்பாங்க, இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம். பட் இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி எஃபர்ட் எடுத்து பண்ணதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் லாஸ்ட்டாக கன்க்ளூட் பண்ணுற போது மறதி ஒரு வரம் சொன்னாங்க. அந்த விஷயம் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ரிலேட் ஆச்சு. அது நான் ரொம்ப யோசிக்கிற ஒரு விஷயம். மறதி ஒரு வரம் எப்பயுமே. தேங்க்யூ மேம். நைஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஆல். ஃபைனல் என்னோட கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த புத்தக அறிமுக கூட்டத்தை பேசும்போது
புது புது விஷயங்களை சொல்றாங்க. இப்போ காயத்ரி மேம் சொன்னாங்க ஒரு ஆசிரியரால தான் பேச முடியும் அப்படின்னுட்டு. ஊழியர்களை செலக்ட் பண்ற ஒரு ஹெச்ஆரும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. அந்த வகையில ஜனனி மேம் வந்து நிறைய பேசி பேசி ட்ரெயின் ஆகி புத்தக அறிமுக கூட்டத்தை வந்து எளிதா பேசியிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்தது. இப்போ சொல்லும் போது அந்த 4 டாபிக் வந்து எல்லாருமே வந்து ஒரு 1/2 மணி நேரத்துல பேசும்போது 45 நிமிடமும் பேச முடியும். அதுவும் வந்து நம்முடைய சேவாலயாவுடைய சீனியர் பீப்புள் வந்து பேசுவாங்க, அவங்களால முடியும். ஆனா இப்ப ஜூனியர் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பண்றவங்களும் வந்து இது என்னால டீப்பா ஸ்டடி பண்ணி நிறைய எடுத்துக்காட்டுகளோட ஒரு 45 நிமிடம் என்னாலையும் பேச முடியும் அப்படின்றதுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிளா வந்து ஜனனி மேம் இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஜனனி மேம், சூப்பர். வாழ்த்துக்கள். மேன்மேலும் உங்களுக்கு புத்தக அறிமுக கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது, நோட் பண்ணி கொண்டிருக்கும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இன்றைய புத்தக அறிமுக கூட்டத்துல சிறப்பாக பேசிய ஜனனி மேம் அவர்களுக்கும் இதில் கமெண்ட் சொன்ன எல்லாருக்கும் பிபி சார்பாகவும் சேவாலயம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஆல்.